ஒன்றிய பாஜக மோடி அரசு தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் இயற்றியதை கண்டித்து புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் ஏஐடியூசி, சிஐடியு, ஐஎன்டியூசி, எல்பிஎஃப், ஏஐசிசிடியு, எல்எல்எஃப், எம்எல்எஃப், என்டிஎல்எஃப் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் நூற்றாண்டு காலம் போராடி பெற்ற 44 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக திருத்தம் செய்து அறிவித்து உள்ளது. சட்டம் இயன்றளவும் முழுமையாக அமலுக்கு வரவில்லை என்றாலும் அமல்படுத்துவதற்கு ஒன்றிய பாஜக அரசு தீவிரமாய் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் தொழிலாளர்கள் பெற்று வருகின்ற கொஞ்ச உரிமைகளும் முற்றிலும் பறிக்கப்பட்டு நவீன கொத்தடிமைகளாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது. மேலும் 8 மணி நேர வேலை நேரம் என்பது மாற்றப்பட்டு 12 மணி முதல் 14 மணி நேரம் வரை மாறுவதற்குரிய அபாயம் உள்ளது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக ஒன்றிய பாஜக அரசு இந்த கடுமையான சட்ட திருத்தங்களை அமல்படுத்திவிட இன்றும் பெரும் முயற்சி எடுத்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவை இழந்துள்ள போதும் இன்றைக்கும் பிற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்த கொண்டிருக்கின்ற நிலையிலும் தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த செப்டம்பர் 22ஆம் தேதியில் நாடு முழுவதும் கருப்பு தினமாக கடைபிடித்தது என்று முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் செப்டம்பர் 22ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் கருப்பு தினமாக அறிவித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடி பிடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என முடிவு செய்து உள்ளார்கள். அதன்படி புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சுதேசி மில் அருகில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.